അങ്ങനെ അങ്ങ് വിടാൻ പറ്റുക. രണ്ട് വരി പാട്ട് പാടാതെ. സോ അതുകൊണ്ട് പ്ലീസ്. 100% பாடுறேன். என் பாட்டு கேரளாவில் நிறைய பயங்கரமாக கேட்குறாங்கங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அண்டு சிங்கிள் பசங்க இதெல்லாம் பயங்கர ஹிட்டு போல இங்கே. ஸோ வந்து ഞാൻ ഇവിടെ പറയണമെന്ന് വിചാരിച്ചപ്പോൾ ഇതിനു മുമ്പിൽ PT സാർ എന്ന് പറയുന്ന ഒരു സിനിമ ഇവിടെ റിലീസ് ചെയ്തിരുന്നു നാട്ടിൽ. അപ്പം ഒരു തിയേറ്ററിലായിരുന്നു, തിയേറ്ററിൽ. അപ്പം പുള്ളിക്കാരൻ ഇവിടുത്തെ ഫാൻസിനെ കുറിച്ച് അറിഞ്ഞിട്ട് അവരുടെ കൂടെ ഇരുന്ന് സിനിമ കാണാൻ വേണ്ടി അവിടുന്ന് ഇവിടെ വന്ന് ആ ഒരു ഷോ, ഒറ്റ ഷോ, അതിൽ അവരുടെ കൂടെ ഇരുന്ന് കണ്ടിട്ട് പോയതാണ്. പിന്നെ പുള്ളിക്കാരന് ഇവിടെ ഇത്രയും ഫാൻസ് ഉണ്ടെന്നുള്ളത് പുള്ളിക്കാരൻ ഇവിടെ വരുമ്പോഴാണ് അറിയുന്നത്. അപ്പം ഹീസ് ബീങ് സെലിബ്രേറ്റഡ് ഓൾ ഓവർ. ബിക്കോസ് യങ്സ്റ്റേഴ്സിന് ആദ്യം എന്ന് പറയുന്ന ഒരു ഇൻസ്പിറേഷനാണ്. ഇൻസ്പിറേഷൻ നോട്ട് ആസ് എൻ ആക്ടർ, ബട്ട് പുള്ളിക്കാരൻ പറയുന്ന ഓരോ സാധനങ്ങൾ എല്ലാത്തിലും ഒരു ഭയങ്കര ഡീപ്പ് മീനിങ് ഉണ്ടാവും. നമുക്കെല്ലാവർക്കും അറിയാം മറ്റേ ജല്ലിക്കെട്ട് സമയത്ത് എന്തെല്ലാം ഇഷ്യൂസ് ഉണ്ടായിരുന്നു. പക്ഷേ പുള്ളിക്കാരൻ ഭയങ്കര വാലിഡ് ആയിട്ടുള്ള ഒരു സാധനങ്ങൾ പറഞ്ഞതാണ്. അപ്പം all the youngsters எல்லாரும் അതിനെ ரிலேட் ചെയ്യുന്നുണ്ട്. അപ്പം இங்கே உங்களுக்கு இன்னும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கேரளாவில் இன்னும் நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணணும், நிறைய தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணணும். இதுதான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு டைம் கேரளாவில் வந்து ப்ரெஸ்ஸை பார்க்குறது. ஒரு ஆக்டராகவும் சரி, ஒரு டைரக்டராகவும் ப்ரொடியூசராகவும் முதல் தடவையாக நான் வந்து ப்ரெஸ்ஸை பார்க்குறேன். அண்டு இது வந்து இப்போ இந்த படம் வந்து ட்ரெய்லர் வந்தக்கப்புறம், ஏன்னா அது நாங்களாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்களே, எங்களுக்கு வந்து சினிமா அது பெரிய இதெல்லாம் இல்லை, ஒரு ட்ரீம் இருந்துச்சு, இது எப்படியா பண்ணணுன்னு தோணுச்சு. ஸோ இது வரைக்கும் சினிமாவில் என்னெல்லாம் சம்பாரிச்சோமோ அதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு பெரிய படம் எடுக்கலாம்னு முடிவு பண்ணி எடுத்துட்டோம். அண்ட் இதை எடுத்துகிட்டே இப்போ தான் வந்து நாங்கள் வந்து கற்றுக்குறோம் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணி, ப்ரொடியூசராக எக்ஸ்ட்ரானரியாக பண்ணிட்டோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்துடுச்சு. படம் அவுட் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. அடுத்து பிஸ்னஸ்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை இப்போ தான் நாங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் எல்லாம் பண்ணுறோம், இப்போ கேரளாவில் வந்து ரிலீஸ், ஆனால் வந்து இதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு படம் வந்து இந்த படத்தில் உங்கள் எல்லாரையும் வந்து பார்த்து ரீச் பண்ணிட்டேன், உங்களை எல்லாரையும் வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து எல்லா படத்துக்கும் வரப்போ எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் ஃபேன்ஸ் கொண்டு எல்லாரையும் மீட் பண்ணுங்கிற ஆசையும் இருக்குது. அண்ட் லாஸ்ட் மினிட்ல இதை நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். தேங்க்யூ வைஷாக் பிரதர், டக்குன்னு நேற்று சொன்னோம், எல்லாமே இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வந்துட்டீங்க. அண்டு ஒரு நல்ல தியேட்டர்ஸ்லையும் இதை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்காக பிக் ட்ரீம்ஸ் வந்து அவங்களும் நல்ல தியேட்டர்ஸில் இதை ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு ஒரு பயங்கர ஹாப்பினஸ். அப்போ நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு இப்போ தான் எனக்கு வந்து இப்போ பார்த்தோன்னே தான் தெரியுது, ஓகே இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது. அப்போ இனிமேல் வந்து தொடர்ந்து இப்போ கேரளாவில் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் இனி வந்து உங்களை எல்லாரையும் பார்த்துடணுங்கிறது வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் ஒவ்வொருத்தருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். உங்கள் கூட ஜாலியாக ஃபன்னாக இருக்குது உங்கள் கூட இருக்கிறப்ப. அண்டு என்னோடய PT சார் வந்து இப்போ கேரளாவில் ரிலீஸ் வந்து இல்லாதப்போ ஒரு ஸ்க்ரீனில் மட்டும் ஒரு மல்டிப்ளெக்ஸில் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் இங்கே இருக்கிற கேரளா ஃபேன்ஸ் கூட வந்து நான் பார்க்கணுன்னு வந்து பார்த்துட்டு போனேன். போன டைம் வந்து அங்கே கொஞ்சம் இப்போ ட்ரிவாண்ட்ரத்தில் போய் பார்த்தோம் அந்த படத்தை. பட் இந்த டைம் வந்து த்ரூ கேரளா எல்லா இடத்துலையும் இது ரிலீஸ் ஆகுது. ஸோ படம் நல்லா பிக்காகி போயிட்டுருக்கப்ப கண்டிப்பாக வந்து என் பசங்களோட நான் வந்து இந்த படத்தை எங்கேயும் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். அண்டு அதான் இது என்னென்னா இது ஒரு எஃபர்ட், ஒரு கேங் ஆஃப் பாய்ஸோட எஃபர்ட். வாட் கேன் வி டூ வித் வாட் எவர் ரிசோர்ஸ் வி ஹாவ் அப்படிங்கிறத ஹவு வெல் கேன் வி டூ இட்டுங்கிறதுக்கான ஒரு எஃபர்ட்டாக தான் இந்த படத்தை நாங்கள் பார்க்குறோம். ஸோ எங்ககிட்ட இருந்த எல்லா ரிசோர்ஸையும் வச்சு எப்படி ஒரு பெரிய படம் எடுக்கணுங்கிறது தான் எங்களோட ஐடியா. ஸோ அதை தான் எடுத்திருக்கோம். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, விஷுவலாக ஒரு பெரிய கிராண்டியர் இருக்கும். அதை விட பல மடங்கு படத்தில் ஒரு கிராண்டியர் இருக்கும். அண்ட் ஒரு இன்டென்ஸான ஒரு படமா, ஒரு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கிற, பயங்கர என்டர்டெயின்மெண்ட், பயங்கர காமெடிலாம் இருக்குது. ஸோ பார்க்குற ட்ரெய்லர் வந்து ஜஸ்ட் ஆக்ஷனாக கட் பண்ணியிருக்கோம், பட் உள்ளுக்குள்ளே நிறைய என்டர்டெய்னிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இந்த படத்தை பற்றி நான் சொல்ல விரும்புறது. ஐ வில் சிங் ஃபார் தெம். அண்ட் மீன்வைல் ஐ வுட் ஆல்சோ லவ் டு டாக் டு யூ. ஏதாவது பேசணுன்னா, யாராவதுக்கு ஏதாவது கேட்கணுன்னாலும் ஐ ரியலி வாண்ட் டு டாக் டு யூ கைஸ். எதாவது பேசணுன்னா, கேட்கணுன்னா நீங்கள் கேட்கலாம், நான் பதில் சொல்கிறேன். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன வேணால் நீங்கள் கேட்கலாம். ஏதாவது கேட்கணுமா உங்களுக்கு? ஆமாம், அப்போ ஓகே, புரிஞ்சுது, அவ்வளோதான். எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். தமிழ், மலையாளம், தமிழ். இப்போ எங்கள் படம் நீங்கள் இங்கே தமிழில் தான் பார்க்குறீங்க, உங்கள் படம் நாங்கள் எங்கள் மலையாளத்தில் தான் பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து அது புரியுது. ஓகே, டன். ஸோ நான் இப்போ உங்களுக்காக அது என்ன பாட்டு வேணும், என்ன பாட்டு, இங்கே நிறைய பசங்க இருக்காங்க ஸோ ப்ரெஸ்லேயும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் இருந்தால் ஐ வுட் லவ் டு சிங் இட் ஃபார் யூ.
வாடி புள்ள வாடி. என்ன என்ன பாட்டு இங்க கொஞ்சம் ஃபேமஸ்? எல்லா பாட்டும் ஃபேமஸ், பட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னா என்ன இருக்கு? வாடி புள்ள வாடி பிடிக்குமா? ஓகே டன். என்னோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு கேரளாவில் மீசை முறுக்குக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் ஆல்சோ. ஓகே, வாடி புள்ள வாடி பாடுறேன். காத்திருந்த காதலுக்கு சொல்லடி நல் வழி, உன் காதல் எந்த வாழ்வை செதுக்கிடும் ஒரு புலி. அடி நீ இன்றி என் வாழ்க்கைதனில் இல்லை அடி ஒளி, பொறுக்க முடியவில்லை காதல் தந்த வழி. பெண்ணை என்னை பார், ஒரு முத்தம் ஒன்று தா, உன்னை மட்டும் நினைத்தது இந்த இதயம் அல்லவா அழவா. சிறு கண்ணீர் துள்ளி எந்த கண்ணின் ஓரம், காதலித்து தோல்வியுற்றதால் நெஞ்சுக்குள் பாரம். கண்ணீரில் வாழ்வதால் நாமும் இங்கே மீன்கள் தான், நீந்தித்தான் காதல் என்ற கடலில் போய் சேரலாம். சேர முன் மதம் என்ற வலையில் நாம் விழுந்தால், உயிர் பிரிந்தால், காதல் முறிந்தால், ஒன்றை மட்டும் நினைவில் நீ வைத்துக்கொள். இங்கில்லை என்றால் என்ன, சொர்க்கத்தில் நாம் சேரலாம். சொர்க்கத்திலும் சாதி மதம் என்று பிரித்தால், சொர்க்கமே தேவையில்லை, நரகத்தில் வாழலாம். வாடி புள்ள வாடி, வாடி புள்ள வாடி, ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன் ஏன் நெஞ்சுக்குள்ள. வாடி புள்ள வாடி, வாடி புள்ள வாடி, ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன் ஏன் நெஞ்சுக்குள்ள வா. Thank you so much. Thank you so much, thank you so much. Also, if there is any questions regarding the movie, സിനിമയെ സംബന്ധിച്ച് എന്തെങ്കിലും ചോദ്യങ്ങൾ ചോദിക്കാനുണ്ടെന്നുണ്ടെങ്കിൽ you can make use of this time. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணப்ப கெரியர் ஸ்டார்ட் பண்ண கேளுங்க, திருப்ப கூட கேளுங்க, மைக்லலாம். ஆദ്യം என்னன்னு പറഞ്ഞാൽ all in one தான், டைரக்ஷன், மியூசிக், இது எப்படி மேனேஜ் பண்ற? ஸ்ட்ரெஸ் இருக்கா? ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை. எனக்கு வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணுறதுனால ரொம்ப பிடிச்சிருக்கு இதை பண்ணுறதுக்கு. அண்டு ரொம்ப வருஷ கனவு, லாங் டைம் ட்ரீம், ஆனால் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ வந்து ரொம்ப வருஷமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன், அடுத்து மியூசிக் டைரக்டராக, அப்புறம் ஆக்ட் பண்ணி டைரக்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு கண்டென்ட்டை நாங்களே பண்ணுற இடத்துக்கு வரதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டோம். இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக்காக இது தான் பண்ணிருந்தோம். இப்போ இண்டிபெண்டன்ட் மூவி மேக்கர்ஸாக இதை பண்ணுறோம். ஸோ ரொம்ப பிடிச்சி பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து வி ஆர் வெரி ஹங்க்ரி ஃபார் திஸ். எங்களுக்கு இந்த வாய்ப்புக்காக தான் நாங்கள் இவ்வளோ இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அந்த வாய்ப்பை நாங்களே அமைச்சு எங்களை சுற்றி ஒரு டீமை உருவாக்கி ஒரு படம் பண்ண முடியுங்கிறப்ப ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் தாண்டி ஹாப்பினஸ் தான் அதை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க இல்லையா, இந்த ட்ரெய்லரை கட் பண்ணது வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு இந்த ட்ரெய்லரை கட் பண்ணது. ஸோ வந்து இந்த மாதிரி டேலண்ட்ஸ் நிறைய பேர் எங்களால் வந்து ஸ்பாட் பண்ண முடியுது. அண்ட் நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப நான் சாங்ஸ் போட்டுட்டு இருந்தேன். 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறப்ப அந்த சாங் தான் 10 years கழிச்சு ஆம்பளை படத்தில் வந்து வச்சேன். பட் அங்கேருந்து இங்கே வரதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாதான் வர முடியுது. ஸோ அதுக்கு ஒரு பிரிட்ஜாக வந்து நம்பி ஒரு பையன்கிட்ட இதை கொடுத்தோம். அவன் அந்த ட்ரெய்லர் எக்ஸ்ட்ரானரியாக, ட்ரெய்லர் வந்து பயங்கர வைரல், ஏகப்பட்ட வியூஸ், எல்லா பக்கம் ரீச் ஆயிடுச்சு, படம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பையனால் நடந்திருக்கு. ஒரு ட்ரெய்லரை கட் பண்ண அவன் கட் பண்ணி நடந்திருக்கு. ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி யங் டேலண்ட்ஸை ஸ்பாட் பண்ண முடியுது. ஒரு ப்ரொடியூசராக இந்த மாதிரி டேலண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண முடிகிற ஸ்பேஸில் இருக்கிறது. ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் இருக்குது, ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஹாப்பினஸ் அதை விட அதிகமாக இருக்கிறதுனால ஃபீல் ஆக மாட்டேங்குது. தேங்க்யூ. ஸ்டேடியம் பிளாஸ்ட் பண்ணது அந்த மட்டும் கமெண்ட்லேயே வந்திருக்கு. கமெண்ட் பார்த்துருக்கான்னு நினைக்கிறேன். ஜீவா சக்ஸஸ் நான் கோட்டு கேரக்டர் ட்ரோல் பண்ணி கமெண்ட் பண்ணுறேன். அதை எப்படி பார்க்குறேன்? இல்லை, அதான் அவர் காப்பாற்றிட்டாரு, அடுத்து பாம்பு போட்டோம் நாங்கள். வந்து இப்போ இது வார் மூவி. ஸோ சென்னையில் வந்து இப்போ நீங்கள் சென்னையில் ஃப்ளைட்டில் சென்னைக்கு வரீங்கனாலே என்ட்ராகிறப்ப அந்த ஸ்டேடியம் தான் கண்ணில் நல்லா தெரியும். ஸோ யாராவது ஃப்ளைட் ஓட்டிகிட்டு வந்தால் ஃபஸ்ட் அங்கே தான் பாம்பு போடுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டாக இருக்கும் பார்க்குறப்ப. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒன்றும் இல்லை, படத்தை வந்து சென்னையில் வார் நடக்கிறப்ப ஐகானிக்கலான இடங்கள் வந்து டெஸ்ட்ராய் ஆனால் தான் அந்த பயம் நமக்கு வருங்கிறதுக்காக அதை வச்சோம். பட் பார்த்துட்டு தான் இருக்கேன் இதெல்லாம் கமெண்ட்ஸ்லேயும் மீம்ஸ்லேயும் வந்து இது மாதிரி கோட்டில் காந்தி காப்பாற்றின ஸ்டேடியத்தை இப்படி சல்லி சல்லியாக உடச்சி நொறுக்கிட்டேடா அப்படின்லாம் கமெண்ட் போடுறப்ப பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் இந்த படம் வந்து இப்போ அந்த மாதிரி ஃபன்லாம் இருக்குது படத்தில். தாராளமாக வந்து பாருங்கள், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் படம். மலையாளத்திலே கேட்கலாம், நான் எனக்கு புரியும். இல்லை எனக்கு புரியும். இல்லை இல்லை அதுக்கு இல்லை, உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் கேட்கணுமோ கேளுங்க, நான் புரிஞ்சுப்பேன். டஃப்பாக இருக்கு, ஐ அண்டர்ஸ்டாண்ட். எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்குறாரு. பயங்கர பக்கம் தான் இருக்கும். ஏன்னா வந்து எல்லாம் வந்து வாட் எவர் எங்களுக்கு வந்து நோ பேக்கப், நோ சப்போர்ட்.
நாங்கள் என்ன ஏர்ன் பண்ணோமோ சினிமாவில் அதை வச்சு சினிமா எடுக்கிறோம். ஸோ அதனால் வந்து அந்த இது வந்து ஒரு 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 சின்ன ஒரு ஃபீல் இருக்கும் தான். பட் பெருசாக வந்து அதை தாண்டி வந்து we are excited to work in such a dream and my team, whole team எல்லாரும் வந்து இதுதான் கோல், இது எப்படி எடுக்க போகிறோங்கிறதா இங்கே இதாக இருந்துச்சு. அண்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து இது பேப்பராக பார்க்கும்போது, ஒரு ஸ்கிரிப்டாக பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட இம்பாசிபிள். ஏன்னா இவங்களே வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க அது மாதிரி எப்படிப்பா இதை எடுப்ப அப்படின்னு. பார்க்க இவ்வளோ வேர்ல்டு வாருங்கிற ஜெட்ஸு ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் எப்படி எடுப்ப அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ படத்தை வந்து ஒரு 20% ஆஃப் த மூவியை ஃபஸ்ட்டே ஷூட் பண்ணி அந்த இதை வந்து ஆர்டிஸ்ட் கிட்ட காமிச்சு, இப்போ ஹரிஷ்னாலாம் பிரச்சனை இல்லை, என்ன கேட்டால் வந்து ஓகேப்பா பண்ணிடலாம் பாரு. பட் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கிட்டையும் அதை போட்டு காமிச்சு அவங்கள பிலீவ் பண்ண வச்சு எடுத்துகிட்டு வந்து ஒன்ஸ் எவ்ரிபடி வாஸ் ஆன் த சேம் பேஜ், எல்லாருமே வந்து ஓகே கமான் லெட்ஸ் டூ இட். அதாவது இப்போ நாங்கள் மட்டும் இல்லை, இருக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் ஹரிஷன் ஆகட்டும் அனகாகட்டும் இன்க்ளூடிங் பெரிய சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் லைக் நாசர் சார் வரைக்கும் we share the same energy. We know this is impossible with in the resource, but let us do this, வா பண்ணலாம் அப்படின்னு எல்லா ஆர்டிஸ்டும் உள்ள இறங்கினாங்க. ஸோ அதனால தான் we were able to do this. ஸோ இந்த பயம் வந்து அவங்க கொடுத்த சப்போர்ட்னால இந்த பயம் போயிடுச்சு. இந்த பயம் இது எல்லா டவுட் எல்லாமே போய் இதை பண்ணிடலான்னு இது கிட்டத்தட்ட 1.5 years முன்னாடி ஒரு ட்ரீமாக ஒரு சின்ன இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம். இதை இன்னைக்கு இது ஃபினிஷ் ஆகி நிற்கிறப்ப ஓகே we've done it அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. സാർ ചെയ്തിട്ടുള്ള എല്ലാ പടങ്ങളും എടുത്ത് നോക്കിയാൽ ഒരു കൊമേഴ്ഷ്യൽ എലമെന്റ് എന്നതിലുപരി there is always a social message. എല്ലാ നന്മത്തുണയാലും ശരി, എല്ലാ സിനിമകളിലായാലും ശരി, ഒരു സോഷ്യൽ മെസ്സേജോടെ എൻഡ് ചെയ്യുന്നത്. എന്തുകൊണ്ടാണ് അതിന് കൂടുതൽ ഇമ്പോർട്ടൻസ് കൊടുക്കുന്നത്? വേണം ഒരു കൊമേഴ്ഷ്യൽ ലെവൽ വേണ്ട കുറച്ച് മാസ് മസാല കയറ്റി അല്ലെങ്കിൽ വേണം കുറച്ചുകൂടെ ബൂസ്റ്റ് ചെയ്ത് വേണം ചെയ്യാൻ പറ്റും. എപ്പോഴും ഒരു സോഷ്യൽ മെസ്സേജ് ഇതിലാണെങ്കിലും അത് ആ ട്രെയിലർ അത് കാണാൻ പറ്റുന്നുണ്ട്. എന്തുകൊണ്ടാണ് അങ്ങനെ ஒரு நிற்கிறது? இல்லை அப்படி இல்லை. என்னன்னா நான் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக அதை ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஆர்ட் மூலமாக நம்ம என்ன சொசைட்டிக்குள்ளே ஆர்ட் வந்து சொசைட்டியை பெரிய லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். ஸோ அந்த ஆர்ட்டை வந்து நல்ல ஆர்ட்டை கொடுக்கும்பொழுது, நல்ல மெசேஜஸை வந்து கொடுக்கும்பொழுது அந்த சொசைட்டியே வந்து ப்ரொக்ரெசிவாக திங்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ வந்து எல்லா படத்துலையும் என்னால் முடிஞ்ச என்னோட ஃபேன்ஸுக்கு என்ன நல்ல விஷயங்களை சொல்லலாம். இப்போ பிடி சாரில் பார்த்தீங்கன்னா ஒரு விமன் ஹராஸ்மெண்ட்டுக்கு எதிர்த்து ஒரு விஷயம் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா படத்துலையும் தொடர்ந்து மீசை முறுக்கில் வந்து இஃப் யூ ஹேவ் ட்ரீம்ஸ் நீ வந்து டு நாட் கிவ் அப், யூ கேன் சக்சீட். ஆனால் வாழ்க்கை எப்படி கனவை எப்படி துரத்துறியோ அதே மாதிரி நல்லா படிச்சுடு, எஜுகேஷன் இஸ் மஸ்ட்டு, வாழ்க்கையை பார்த்துட்டு உன் கனவை துரத்து, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறதாகட்டும். இது எல்லாமே நான் லைஃப்பில் கிராஸ் பண்ணி வர விஷயங்கள். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப கூட எனக்கு இதான் ஃபீலிங். ஏன் வந்து நார்மலாக இத்தனை அடிச்சுக்கிறோம், நீ அவன் நீ இந்த இதுனா ஐடென்டிட்டிஸில் அடிச்சுக்கிறோம், தென் கேஸ்ட் மேலே கீழே அடிச்சுக்கிறோம், தென் ரிலீஜனுக்கு அடிச்சுக்கிறோம். பட் எண்ட் ஆஃப் த டே வென் வி ஆர் த லாஸ்ட் பர்சன் ஆன் த எர்த், நமக்கு இருக்கிறதுலே மோஸ்ட்டாக தேவைப்படுறது வந்து இன்னொரு பர்சனோட கம்பெனி தான். ஸோ அதுதான் பேசிஸ் ஆஃப் இதுவே. ஸோ அந்த விஷயத்தை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ நம்மளே பார்க்குறோம் ஒவ்வொரு டிசாஸ்டர் நடக்கிறப்ப, ஒரு சென்னையில் ஃப்ளட்ஸ் ஆகட்டும், இப்போ நம்ம கேரளாவில் நடந்த லேண்ட்ஸ்லைட் ஆகட்டும், அங்கே எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாரும் ஒருத்தர் தோளில் கை போட்டு we are trying to uplift each and everybody. அப்போ அவ்வளோ ஹியூமனிட்டி ஜென்ரலாகவே நமக்குள்ளே இருக்குது. ஆனால் நார்மலாக இருக்கப்ப நமக்கு அது ஏனோ we are taking it for granted. ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த தாட்டை ப்ரொவோக் பண்ணணும்னு இது டைரெக்டாக மெசேஜாக சொல்கிறப்ப இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் சொல்லலாம். ஆனால் படத்தில் இப்படி உட்காந்து சொன்னால் கரெக்டாக இருக்காது. ஸோ ஒரு வேர்ல்டு வாரை கிரியேட் பண்ணி அந்த வார்க்குள்ளே எப்படி வந்து இந்த கேரக்டர்ஸ் அதுக்கு ரியாக்ட் பண்ணுது. கேரக்டர்ஸாக ஒரு சிஎம் இருக்காரு, ஒரு ஆக்டர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் எப்படி வந்து வேர்ல்டு வார் அப்போ ரியாக்ட் ஆவாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் உள்ளே இருக்கும். ஸோ அதில் நிறைய சிரிப்பு வரும், நிறைய யோசிக்க வரும். எனக்கு என்னென்னா சொசைட்டியில் என்ன விஷயம் சொன்னாலும் அது அந்த சொசைட்டியை மாற்றும். அது சொசைட்டியை மாற்றோம்னா அந்த சொசைட்டியில் தான் நம்மளும் வாழ போகிறோம். ஸோ ஒய் நாட் புட் குட் தாட்ஸ் இன் டு இட். அதுவும் ஒரு ஆர்டிஸ்டாக மக்கள் கொடுத்த லவ்னால தான் நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி படம்லாம் பண்ணுறதே வந்து இந்த லவ்னால தான். ஸோ என்ன லவ் பண்ணுறவங்களுக்கு நான் உண்மையிலேயே அவங்கள லவ் பண்ணுறேன்னா நல்ல விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மூவிஸ் வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான் என்னோட தாட் ப்ராசஸ் பிஹைண்ட் திஸ் ஹோல் திங். தேங்க்யூ ஸோ மச். നമസ്കാരം. ഓരോ സിനിമകൾ ചെയ്യുമ്പോഴും നമ്മൾ ചെയ്യുന്ന കഥാപാത്രങ്ങൾ എത്രത്തോളം പ്രേക്ഷകരിലേക്ക് ഇറങ്ങിച്ചെല്ലുന്നു എന്നുള്ളത് എപ്പോഴും ഒരു ആക്ടറിനെ സംബന്ധിച്ച് എപ്പോഴും നോക്കാറുള്ളതാണ്. ഇപ്പം AR റഹ്മാന്റെ കഥാപാത്രം കുറച്ച് നേരമെങ്കിലുള്ള എപ്പോഴും ആ വില്ലനിസം അത് എത്രത്തോളം പ്രേക്ഷകരിലേക്ക് എത്തിക്കാമോ അത് മാക്സിമം ശ്രമിച്ചിട്ടുണ്ട്. അത് ഒരുപാട് മീറ്റർ ഓവറാക്കാതെ കറക്റ്റ് അത് ചെയ്തിട്ടുണ്ട്. ഇതിലാണെങ്കിൽ ശരിയായി ആ ട്രെയിലർ കാണുമ്പം നമുക്കത് ഫീൽ ചെയ്യുന്നുണ്ട് എത്രത്തോളം ഡെഡിക്കേറ്റഡ് ആണെന്ന്. എത്രത്തോളം ശ്രദ്ധിക്കാറുണ്ട് ഒരു കഥാപാത്രം ചൂസ് ചെയ്യുമ്പോൾ? എനിക്കും സിനിമയ്ക്ക് ഒരു കണക്ഷനുള്ളൂ. ഞാൻ സിനിമയിലേക്ക് വരുന്ന സമയത്ത് 2010 ഞാൻ സിനിമയിൽ വരുന്ന സമയത്ത് എനിക്കും സിനിമയ്ക്ക് ഒരു കണക്ഷനുമില്ല. ഞാൻ അധികം സിനിമ കാണുന്ന ആളല്ല. പക്ഷേ ആദ്യത്തെ സിനിമ കഴിഞ്ഞൊരു 3
കൊല്ലം പോസ്റ്റായിരുന്നു, വീട്ടിലായിരുന്നു, ഒന്നും ഒരു വർക്കും ചെയ്തില്ല. പക്ഷെ ആ ഒരു 3 കൊല്ലത്തിലൊരു എന്തോ ഒരു സിനിമയോടുള്ള ഒരു പാഷനായിട്ട് മാറി. പിന്നെ എനിക്ക് തോന്നുന്നത് ഓരോ ആക്ടറിൻ്റെയും ജേർണിയാണെന്ന് തോന്നുന്നു. എനിക്ക് എവിടെയോ ഒരു 2017-18 ഒക്കെ ആയപ്പോൾ ഞാൻ എല്ലാം ഒരേപോലത്തെ ക്യാരക്ടേഴ്സ് ചെയ്യുന്ന പോലെ എനിക്ക് തോന്നി. പക്ഷേ 2018 ഞാനത് നിർത്തി. ഞാൻ ആ കോപ്പ് റോളും അല്ലെങ്കിൽ വില്ലൻ, ടിപ്പിക്കൽ വില്ലൻ എന്ന് പറയുന്ന സാധനം ഞാൻ നിർത്തി. പിന്നെ സുഴൽ എന്ന് പറയുന്ന സീരീസ് വന്നു. ഇപ്പം മനോരഥങ്ങൾ നിങ്ങൾ കണ്ടിട്ടുണ്ടാവും. സോ ഒരു ആക്ടർ അല്ലെങ്കിൽ ഒരു പെർഫോമറിന് എപ്പോഴും എക്സ്പ്ലോർ ചെയ്യാതെ ഒരു ക്യാരക്ടർ അല്ലെങ്കിൽ ഒരു ഏരിയ എക്സ്പ്ലോർ ചെയ്യണം എന്നുണ്ടാവും. അതുപോലെ തന്നെയാണ് എനിക്കും. സോ ഇപ്പം ARM അതിലൊരു ക്യാരക്ടറാണെങ്കിൽ ഇതിൽ കംപ്ലീറ്റ്ലി ഡിഫറെൻറ്റ്. സോ ഇതുപോലെ ക്യാരക്ടേഴ്സ് നോക്കിയിട്ടാണ് ഞാൻ ചെയ്യുന്നത്. ഐ എം ട്രൈങ് ടു ബി എന്താ പറയുക കെയർഫുൾ ഞാൻ സെലക്ട് ചെയ്യുന്ന ക്യാരക്ടേഴ്സ്. ഈ 2018 കഴിഞ്ഞിട്ട് എനിക്ക് വരുന്ന ക്യാരക്ടേഴ്സ് കുറച്ച് നല്ലത്, എനിക്ക് ഭയങ്കര സന്തോഷമായിട്ടും ഭയങ്കര സാറ്റിസ്ഫൈങ് ആയിട്ടും ഉണ്ട്. അപ്പം താങ്ക് യു. എന്താ പറയുക, ഇതുവരെ എനിക്ക് കഥാപാത്രങ്ങൾ തന്ന ഡയറക്ടേഴ്സിനും ഇങ്ങനെ വേറെ രീതിയിൽ എന്നെ യൂഷ്വലി കാണുന്ന ലൈറ്റിലല്ലാതെ വേറെ രീതിയിൽ കാണുന്ന ഡയറക്ടേഴ്സിനും പ്രൊഡ്യൂസേഴ്സിനും താങ്ക് യു സോ മച്ച്. ആൻഡ് ഞാനിതുവരെ ചെയ്യാത്ത കഥാപാത്രങ്ങൾ ചെയ്യണമെന്നാണ് എൻ്റെ ആഗ്രഹം. സ്ഥിരം വില്ലൻ, സ്ഥിരം പോലീസുകാരനുള്ള ഒരു എല്ലാവരും വിളിക്കുന്ന എനിക്ക് എപ്പോഴും തോന്നിയിട്ടുണ്ടോ? എങ്ങനെ കാസ്റ്റ് ചെയ്യുന്നുണ്ടോ അങ്ങനെ എപ്പോഴും തോന്നിയിട്ടുണ്ടോ? പിന്നെ ഉറപ്പല്ലേ, നിങ്ങൾക്ക് തോന്നിയിട്ടില്ലേ ഇയാൾ എന്താ എപ്പം നോക്കിയാലും പോലീസ് എന്ന് പറഞ്ഞാൽ നിങ്ങൾക്ക് തോന്നിയിട്ടില്ലേ? അതെന്നെ എനിക്കും തോന്നിയത്. പക്ഷേ അത് എന്താണെന്നറിയോ, ഞാൻ ആ ഒരു 3 കൊല്ലം എനിക്ക് പണിയൊന്നും ഇല്ലാതെ ഞാൻ വീട്ടിലിരുന്ന സമയത്ത് എല്ലാം ബുദ്ധിമുട്ടുണ്ടായിരുന്നു. പൈസയുടെ ബുദ്ധിമുട്ടുണ്ടായിരുന്നു, വീട്ടിൽ പ്രഷർ ഉണ്ടായിരുന്നു. അപ്പോൾ എനിക്ക് ജോലി ചെയ്യണമെന്ന് മാത്രമേ ഉണ്ടായിരുന്നുള്ളൂ. ആ ഒരു ഡെസ്പെറേറ്റ്നെസ്സിൽ ഞാൻ വന്ന സിനിമകളൊക്കെ ലെഫ്റ്റ് റൈറ്റ് സെൻറ്റർ ഒന്നും നോക്കാതെ ഞാൻ ചെയ്തു. തമിഴ്, തെലുഗു, മലയാളം എല്ലാം ഒന്നും നോക്കാതെ ഞാൻ ചെയ്തു. പക്ഷെ ആ ഒരു ജേർണിയിൽ ഏതോ ഒരു പോയിന്റിൽ പെട്ടെന്ന് ഇങ്ങനെ നിങ്ങളിപ്പോൾ ചോദിച്ചതുപോലെ ഒരാൾ ചോദിച്ചതാ, അന്നാണ് ഞാൻ സ്റ്റോപ്പ് ചെയ്തത്. അപ്പം എന്തായാലും താങ്ക് യു. ബട്ട് അതൊരു ജേർണിയാന്ന് തോന്നുന്നു. അതിൽ നിന്ന് ഇപ്പം കുറേ മാറ്റമായി. ഇപ്പം നല്ല നല്ല ക്യാരക്ടേഴ്സ് വരുന്നുണ്ട് എനിക്ക്. ഒരുപാട് സന്തോഷം. അജയന്റെ 2ാം വർഷം സക്സസ് ആയി ഓടിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. ഈ സമയത്താണ് അതിന്റെ വ്യാജ പ്രിന്റ് ഇറങ്ങിയത്. കണ്ടിട്ടുണ്ടാവും, ന്യൂസിൽ വാർത്ത കണ്ടിട്ട്. അത് സിനിമയെ ബാധിക്കുമെന്ന് വിചാരിക്കുന്നുണ്ടോ? അജയന്റെ 2ാം വർഷം എന്ന് പറയുന്ന സിനിമ ഓൾമോസ്റ്റ് 118 ദിവസം ഷൂട്ട് ചെയ്ത് അത്രയും ബുദ്ധിമുട്ടി പ്രൊഡ്യൂസർ പൈസ ഇറക്കി നമ്മൾ തിയേറ്ററിലേക്ക് എത്തിക്കാൻ വേണ്ടി അത്രയും കഷ്ടപ്പെട്ട് ഓരോ ആൾക്കാരും ബ്ലഡ് ആൻഡ് സ്വെറ്റാണ് അതിലിട്ട് ചെയ്യുന്നത്. അപ്പം എളുപ്പത്തിൽ അതിനെ ഈ വാരും പോലെ സ്ഥലത്ത് നിങ്ങൾ കാണുമ്പം ആക്ച്വലി നിങ്ങൾ ഈ സിനിമ എന്ന് പറയുന്ന ഒരു രംഗത്തിനെ കൊല്ലുവാണ്. അതാണ് എനിക്ക് പറയാൻ തോന്നുന്നത്. അതായത് നിങ്ങളിതിപ്പം OTT എന്ന് പറയുന്ന ഒരു സ്ഥലമുണ്ട്, അവിടെ എല്ലാ സിനിമകളും വരുന്നുണ്ട്. നിങ്ങൾ തിയേറ്ററിൽ പോയി കണ്ടോ, ആൻഡ് അത് കഴിഞ്ഞിട്ട് OTT വരുന്നുണ്ടെങ്കിൽ ആ സമയത്ത് കണ്ടോ. പക്ഷേ തിയേറ്ററിൽ ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്ന സമയത്ത് ഈ പൈറേറ്റഡ് വേർഷൻസ് ഒക്കെ കാണുന്നത് അത് ഭയങ്കര മോശമാണ്. അത് ഭയങ്കര സങ്കടമാണ്. കാലങ്ങളായി തുറന്നുകൊണ്ടിരിക്കുന്ന പ്രക്രിയയാണ്. സൊല്യൂഷൻ ഇതുവരെ ഉണ്ടായിട്ടില്ല. സൊല്യൂഷൻ എന്തെങ്കിലും ഉണ്ടോ? ടെക്നോളജി വളരുമ്പോൾ നല്ലതുകൊണ്ട് മോശമുണ്ട്. ഐ തിങ്ക് അതൊരു മോശം എന്ന് പറയുന്ന ഇതായിരിക്കും എന്ന് എനിക്ക് തോന്നുന്നു. പക്ഷേ ഏതെങ്കിലും ഒരു ദിവസം അതിനൊരു ഫുൾ സ്റ്റോപ്പ് വരണമെന്നാണ് ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നത്. சிம்பிள் சொல்யூஷன், நம்ம பார்க்கறது நிறுத்திட்டா பைரசி போயிடும், அவ்வளோதான் சொல்யூஷன். நீங்கள் டெலிகிராம் டவுன்லோட் செய்யும். ഞാൻ അതിനോട് ഒരു ഫിലിം അഭിനയിച്ചിട്ടുണ്ട് മുന്നേ, നട്പെത്തുണൈ പറഞ്ഞിട്ട്. അപ്പം അതിനകത്ത് പക്ഷേ ആദ്യം ജസ്റ്റ് കോ ആക്ടർ. അപ്പം അങ്ങനെ ഈ ഫിലിം ഡയറക്റ്റ് ചെയ്യാൻ തീരുമാനിച്ചപ്പോൾ ഈ കോൾ മീ, ഇങ്ങനെ ഒരു റോൾ ഉണ്ട്, എങ്ങനെയാണ് എന്നോട് ചെയ്താൽ നല്ലതായിരിക്കും, ബിക്കോസ് ഇങ്ങനത്തെ ഒരു റോൾ ഞാൻ മുന്നേ ചെയ്തിട്ടില്ല. ആൻഡ് സോ അങ്ങനെ ആണ് സ്റ്റോറി പറയുന്നത്. സോ സ്റ്റോറി പറഞ്ഞ് കേട്ടപ്പോഴത്തേക്ക് എനിക്ക് ഒരുപാട് ഇഷ്ടമായി. ഞാൻ ഇങ്ങനെ ഒരു റോൾ ചെയ്തിട്ടില്ല, ആൻഡ് അത്രയും ഇമ്പോർട്ടൻസ് ഉണ്ട് ഫിലിമിൽ.
സോ ഞാൻ പിന്നെ കൂടുതലൊന്നും ആലോചിച്ചില്ല. ഐ ടോൾഡ് ഹിം ഐ ആം ഡൂയിങ് ദ ഫിലിം. അതാണ് എനിക്ക് ശരിക്കും കുറേ ടഫ് സീൻസ് ഒക്കെ ഉണ്ട്. എനിക്കാണെങ്കിൽ കുറേ ചലഞ്ചിങ് ആയിട്ടുള്ള സീൻസ് ഉണ്ട് ഇതിനകത്ത്. ആൻഡ് കുറേ എക്സ്പീരിയൻസ്ഡ് ആയിട്ടുള്ള ആക്ടേഴ്സിനോട് കുറേ കോമ്പിനേഷൻ സീൻസ് ഉണ്ട്. സോ അങ്ങനെ കുറേ നോക്കുവാണെങ്കിൽ കുറേ ബുദ്ധിമുട്ടിലുള്ള സീൻസൊക്കെ ഉണ്ടായിരുന്നു. പക്ഷേ ഈ ഫിലിമിൽ വർക്ക് ചെയ്യുമ്പോൾ ഉള്ളൊരു സ്പെഷ്യൽ തിങ് എന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ എനിക്കറിയില്ല, എല്ലാവരും ഭയങ്കര യൂണിറ്റിയോടെ ഭയങ്കര ഇഷ്ടപ്പെട്ട് ഒരുപാട് ഹാർഡ് വർക്ക് ചെയ്യുന്ന ഒരു ഫിലിമായിരുന്നു. സോ അത് കാരണം ഒന്നും ഒരു ബുദ്ധിമുട്ടായിട്ട് തോന്നിയിട്ടില്ല. സാർ പറഞ്ഞമാരെ എല്ലാവരും ഒരുമിച്ച് ചേർന്ന് ഒരു ക്രിയേറ്റീവായിട്ട് ഒന്ന് ചെയ്യാൻ നോക്കുന്നു. സോ അങ്ങനെ മാത്രമേ തോന്നിയിട്ടുള്ളൂ, ഒരു ബുദ്ധിമുട്ടോ ഒന്നും ഒരിക്കലും തോന്നിയിട്ടില്ല. സോ അങ്ങനെ നോക്കുമ്പോൾ ഭയങ്കര ഒരു മെമ്മറബിൾ എക്സ്പീരിയൻസ് ആയിരുന്നു ഈ ഫിലിം. ആൻഡ് ഇതിൻ്റെ സ്കെഡ്യൂൾസ് ആണെങ്കിലും കുറേ സ്കെഡ്യൂൾ ഉണ്ടായിരുന്നു. എല്ലാവർക്കും കംഫർട്ടബിൾ ആവുന്ന സമയമൊക്കെ നോക്കി വളരെ റിലാക്സ്ഡായി ഷൂട്ട് ചെയ്തൊരു ഫിലിമായിരുന്നു. ആൻഡ് ഇവർ ടീമാണെങ്കിലും ഇവർ തന്നെയാണ് എല്ലാം ഇതിൻ്റെ പ്രൊഡക്ഷൻ ആണെങ്കിലും ടെക്നിക്കൽ പാർട്ടാണെങ്കിലും എല്ലാം ഇവരുടെ ടീം തന്നെയാണ് ഫുൾ മാനേജ് ചെയ്തത്. ബട്ട് ആ ഒരു സ്ട്രെസ്സൊന്നും നമ്മുടെ ആക്ടേഴ്സിലോട്ട് വന്നിട്ടില്ല. അത് ഒരു രീതിയിലും അത് സെറ്റിൽ വരുമ്പോൾ നമുക്ക് അവരെ ഫേസിലൊന്നും ഒരു രീതിയിലുള്ള സ്ട്രെസ്സോ പ്രഷറോ അത് കാരണം നമുക്ക് എന്തെങ്കിലും ബുദ്ധിമുട്ടോ ഒന്നും ഉണ്ടായിരുന്നില്ല. ഭയങ്കര റിലാക്സ്ഡായി ഭയങ്കര കംഫർട്ടബിളായി വർക്ക് ചെയ്തൊരു ഫിലിമായിരുന്നു. സോ അങ്ങനെ കുറേ കാര്യങ്ങൾ പഠിക്കാൻ പറ്റി. ആൻഡ് എനിക്ക് എൻ്റെ ഒരു ഈ ജേർണിയിൽ ഭയങ്കര നല്ല വളരെ എനിക്ക് ഭയങ്കര ഇഷ്ടമുള്ളൊരു ക്യാരക്ടർ പ്ലേ ചെയ്യാൻ പറ്റി. സോ യെസ്, അതെ അതെ. അതാണ് ആക്ച്വലി ഇതിപ്പോൾ ഗുഡ് ഇത് സെക്കൻഡ് ഫിലിം. സോ ഒരു 5 years മുന്നേ ആയിരുന്നു ഫസ്റ്റ് ഫിലിം. സോ അങ്ങനെ നോക്കുമ്പോൾ ഒരു ഐ കുഡ് സീ എ ഗ്രോത്ത് പ്രൊഫഷണലി. ഭയങ്കര ലോട്ട് ഓഫ് എവല്യൂഷൻ, കുറേ ഭയങ്കര കോൺഫിഡൻസും പിന്നെ ഭയങ്കര ഡയറക്ടർ അല്ലാതെ തന്നെ നമ്മുടെ ടീം മാനേജ് ചെയ്തത് കുറേ ആക്ടേഴ്സ്. ചില ദിവസങ്ങളിലൊക്കെ നമുക്ക് മോർ ദാൻ 500-600 ആക്ടേഴ്സൊക്കെ ഉണ്ടായിരുന്നു സെറ്റിൽ. അത്രയും വലിയ സെറ്റും അത്രയും ആക്ടേഴ്സൊക്കെ ഉള്ള ദിവസങ്ങളുണ്ടായിരുന്നു. ബട്ട് ദ വേ ഹി വാസ് ഹാൻഡ്ലിങ് ദ ക്രൗഡ് and the way he was handling all the actors, athletes, senior ആയിട്ടുള്ള actors at this young age. So അത് ഭയങ്കര ഇൻസ്പയറിംഗ് ആയി തോന്നി എനിക്ക്. Everything, handling everything. So that was very inspiring. அது சார் இந்த டைட்டில் சொல்கிற மாதிரி கடைசி உலகப்போர் பெரிய லாண்ட்ஸ்கேப்பில் பண்ண வேண்டிய படம். இப்படி இந்த தமிழ்நாடு சுற்றி பற்றியே இருக்குமா இந்த ஸ்டோரி? வேர்ல்டு பாலிடிக்ஸ் இருக்கும். பட் வேர்ல்டு வார் அப்போ தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி இருக்கும். அண்டு பெரிய படமாக தான் இருக்கும். பெரிய லேண்ட்ஸ்கேப், பெரிய வார் நடக்கிற செட்ஸ் இருக்கும். ஜெட்ஸு, இது பாம்ஸ் ட்ராப் பண்ணுறது, அது நீங்கள் ட்ரெய்லரில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே டெமாலிஷ் ஆகுறது, அது எல்லாமே இருக்கும் படத்தில். அண்ட் இது வந்து தமிழ்நாட்டில் நடக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஊரில் இருந்து பார்க்குறப்ப உங்கள் ஊரில் என்ன நடக்குங்கிற விஷயம் தான். இங்கேருந்து நீங்கள் படம் பார்க்குறீங்கன்னா இப்போ அங்கே போடுற பாம்பு இங்கே இருக்கிற ஸ்டேடியமில் போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறப்ப உங்கள் ஊரில் இது நடக்கும்போது என்ன ஆகும், இது எல்லாருக்குமே ரிலேட் ஆகும். இது வந்து வார் எப்படி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற உங்களால் யாருனால வேணாலும் ரிலேட் பண்ணிக்க முடியும். கேரளாவில் பார்த்தாலும் ரிலேட் ஆகும், ஆந்திராவில் பார்த்தாலும் ரிலேட் ஆகும். அது பெருசாக லாங்குவேஜ் தேவைப்படாது. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான படம் தான். ஸோ அதனால் இது எல்லாருக்கும் ரிலேட் ஆகக்கூடிய படமாக தான் இருக்கும். ഇപ്പം നമ്മൾ ചെയ്തു വെച്ച കഥാപാത്രങ്ങളിൽ തന്നെ ആ കഥാപാത്രം രണ്ടാമത് വരാൻ വേണ്ടി കാത്തിരിക്കുന്നത് വളരെ വിരളമാണ്. അപ്പം താങ്കൾ ചെയ്തു വെച്ച കഥാപാത്രങ്ങളിൽ ഏറ്റവും കൂടുതൽ ആളുകൾ കാത്തിരിക്കുന്നത് കൈതി 2 കഥാപാത്രമാണ്. അപ്പോൾ എങ്ങനെയാണ് ആ വില്ലൻ, എങ്ങനെയാണ് അദ്ദേഹത്തിൻ്റെ സ്റ്റോറി എന്താണെന്നൊന്നും അറിയത്തില്ലല്ലോ. അപ്പം കൈതി 2 സംഭവിക്കുമോ, എന്താണ് കഥാപാത്രത്തിന്? നിങ്ങളിപ്പം ചോദിച്ച പോലെ തന്നെ എനിക്കും ചോദ്യമുണ്ട്. പുള്ളിക്കാരൻ അത് പെട്ടെന്ന് ചെയ്താൽ എനിക്കും സംഭവിക്കും തോന്നുന്നുണ്ട്. പുള്ളിക്കാരൻ പറഞ്ഞിട്ടുണ്ട് ആദിത്യം ഉണ്ടാവുമെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. അപ്പം സംഭവിക്കട്ടെ. നിങ്ങളെപ്പോലെ ഞാനും കാത്തിരിക്കുന്നു. ലൊക്കേഷൻ്റെ അടുത്ത് നിന്ന് ഒരു വിളി,
ഹരീഷ് നമുക്ക് ഷൂട്ട് ചെയ്യാമെന്ന് പറഞ്ഞാൽ ഞാൻ അപ്പം ബാഗ് എടുത്ത് ഞാൻ പോകും, അതിന് വേണ്ടി വെയിറ്റ് ചെയ്യുക. അപ്പം യെസ് വെരി ഇമ്പോർട്ടൻറ്റ് ഫിലിമാണ്. ആണ് അത് ജസ്റ്റ് ഒരു കണക്ഷന് വേണ്ടി കൊണ്ടുവന്നതാണ്. അത് നിങ്ങൾക്ക് മനസ്സിലായില്ലേ? അപ്പം കരിറ്റുവിനും കുറച്ചും കൂടി സ്പേസ് ഉണ്ടാവും തോന്നുന്നു. Thank you so much. Thank you. Well, so Adi, we just wanted to say a big thanks to you. Karanam innathe your young generation oru big inspiration ആയി നിലകൊള്ളുന്നതിന് a big thanks. And also September 20-ാം തീയതി തിയേറ്ററുകളിലേക്ക് വേൾഡ് വൈഡ് റിലീസ് ആണ്. സോ എല്ലാവരും തിയേറ്ററിൽ തന്നെ പോയി സിനിമ കണ്ട് and കൂടുതൽ അപ്രിഷിയേറ്റ് ചെയ്യുക മൂവിനെ. Please spread to your friends. Regular dialogue.